அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நம்முடைய பாரம்பரிய அரிசியிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கருடன் சம்பா. இதை காடை குலத்தான் நெல் என்றும் அழைப்பார்கள். இது நம்முடைய பாரம்பரிய வகைகளில் மிகச்சிறந்த ஒன்று. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது தெரியுமா? கருடன் சம்பா அப்படின்னு. இது கருடனுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையாக ஒரு ரவுண்டு இருக்கும். அதே போல் இந்த நெல்லினுடைய நுனி பகுதியில் இது உங்களுக்கு ஒரு வெள்ளையான கலர் இருக்கும். அந்த வெள்ளை கலரை வைத்து நம்முடைய முன்னோர்கள் காரண பெயராக கருடன் சம்பா என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இதனுடைய பயிரிடும் காலம் பார்த்தீங்கன்னா 160லிருந்து 165 நாட்கள். ஒரு மனிதனுடைய செல்கள் நீண்ட நாள் இருக்கணும்னா நீண்ட நாள் விளையக்கூடிய பயிர்களை, அது பயிரில் விளையக்கூடிய உணவுகளை தானியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறுகிய கால பயிர் உணவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை குறுக வைத்து விடுகிறது. ஸோ நம்ம ஜீன்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அதனுடைய வெரைட்டியில் வரும். இது மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாக நடத்த வேண்டிய ஒன்று. அதை நடத்துவார்கள், நடத்தி கொண்டு இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். ஸோ இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன? இந்த அரிசி சாப்பிட்றதுனால என்ன சார் நன்மை அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்முடைய உடல் வலுவாக மாறும். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இன்றைக்கு கிட்னி ப்ராப்ளம்லாம் நிறைய வருது இல்லைங்களா? இந்த கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு சிறுநீர் தொற்று, சிறுநீர் பாதைகள் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இந்த அரிசியை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த சிறுநீரக தொற்று என்பது வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறார்கள். உடல்ல கட்டிகள், டியூமர்ஸ் வருது இல்லைங்களா? அந்த டியூமர்ஸ் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த இதுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, உடல்ல ஹீமோகுளோபின், இரும்பு சத்து குறைந்து போய் இரத்த சோகை, அனிமியா ஏற்படுகின்ற பொழுது அதை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த கருடன் சம்பாவிற்கு இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இது போன்ற அரிசிகளை நாம் பயன்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். ஹாஸ்பிட்டல் போவதை தவிர்ப்போம், மருத்துவர்கள் பார்ப்பதை தவிர்ப்போம். ஏன்னா வேண்டாம். முடிந்த வரைக்கும் நம்முடைய உணவு முறைகளிலே நம்மளுடைய உடலை ஆரோக்கியப்படுத்தி கொள்வோம். இது பல வகைகளில் நீங்கள் உணவாக சமைச்சு சாப்பிட்லாம். இட்லியா, தோசையா, சாதமா, பிரியாணியா, பொங்கலா, கஞ்சியா, எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் வச்சுங்களா. ஆகவே நண்பர்களே, இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. மிகச்சிறந்த ஒரு அரிசி நமக்கு பாரம்பரிய வகையிலே நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை கூறி, இது போன்ற செய்திகள் உங்களை சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.